கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் கர்த்தரால் உயர்த்தப்படுவோம். மத்தேயு 5:5 வாசிக்கிறோம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சாந்தமாய் இருந்தார். 1 பேதுரு 2:23 வாசிக்கிறோம், அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் இருந்தார். ஏசாயா 53:7 வாசிக்கிறோம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தருளினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் மற்றவர்களால் பகைக்கப்படும் போதும் குற்றப்படுத்தப்படும் போதும் நாம் இயேசுவைப் போல சாந்தமாய் இருக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்துவார். நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும்போது புசித்து திருப்தி அடைவோம். நாம் சாந்த குணமாய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு வழியை தெரிவிப்பார். ஆதியாகமம் 26 வாசிக்கிறோம், ஈசாக்கு சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். ஈசாக்கு எவரிடமும் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஈசாக்கின் வேலைக்காரர் தோண்டிய துறவுகளை பெலிஸ்தர்கள் பலவந்தமாய் மூடிய போது ஈசாக்கு பெலிஸ்தர்களோடு சண்டை பண்ணாமல் சாந்தமாய் இருந்தார். ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார், தேசத்திலே உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நம்மோடு வாக்குவாதம் பண்ணும்போது சண்டை பண்ணும்போது நாம் வாயை திறவாமல் நாம் சாந்தமாக அமைதலாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 147:6 வாசிக்கிறோம், கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.